தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். உயிர்ப்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உமது பாதுகாவலிலே நாங்கள் வாழ கொடுத்து வைத்தவர்கள் ஆண்டவரே. இந்த ஜூபிலி ஆண்டிலே எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியின் தைலத்தால் எங்களை அபிஷேகம் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டத்தை நீரே ஆசீர்வதித்து நிறைவு செய்தருளும். உயிர்த்த கிறிஸ்துவின் நண்பர்கள் நடத்துகிற இந்த நிகழ்வை ஆசீர்வதித்தருளும். இதில் கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். மிக சிறிய நிகழ்வாக இருந்தாலோ உமது மகிமைக்காக ஏறெடுக்கப்படுகிற இந்த நிகழ்வை ஆசீர்வதித்து நிறைவு செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இப்பொழுது நாம் பங்கு தந்தை பங்கு பேரவை துணைத் தலைவர் தாமஸ் அவர்களும் அருள் சகோதரி சிஸ்டர் சுப்பீரியர் பங்கு பேரவை செயலாளர் திருவாள் நவீன், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் கோஆர்டினேட்டர் ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் பினாய் முன்பாக உட்காரும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இறைவணக்க பாடல். விருந்தோம்பும் தமிழர் பண்பு, அன்போடு வரவேற்கும் கிறிஸ்துவ பண்பு. இந்த விழாவின் தொடக்கத்தில் வரவேற்பு வாழ்த்தும் இசை வடிவில் ஒலிக்க செய்கின்றோம். இப்பொழுது நம்மை இறைவனோடு இணைக்கும் இறைவணக்க பாடலை நம் ஆலய உறவுகளின் பாடல் கேட்டு மகிழ்வோம். இந்த உலகை உயிர்த்து விட்டார். வென்றார், கிறிஸ்து வென்றார். இந்த அழகை வென்று விட்டார். உயிர்த்தார், கிறிஸ்து உயிர்த்தார். இந்த உலகை உயிர்த்து விட்டார். வென்றார், கிறிஸ்து வென்றார். இந்த அழகை வென்று விட்டார். ஆர்ப்பரிப்போமே, ஆனந்திப்போமே, ஆர்ப்பரிப்போமே, ஆனந்திப்போமே. அல்லேலூயா,
அன்பும் அமைதியும் நிறைந்த இந்நாளில் உயிர்த்த ஆண்டவர் ஆலயத்தின் 50ஆம் ஆண்டு பயணித்து கொண்டிருப்போம். இவ்விழாவில் நாம் மனம் மகிழ செய்யும் நம்மை வரவேற்கும் இனிய வரவேற்பு உரையை திருமதி லீமா அவர்கள் இப்பொழுது நம்மை வரவேற்கின்றார். அன்பும் அருளும் நிறைந்த உயிர்த்த கிறிஸ்து ஆலய பங்கு மக்கள் ஆகிய உங்களை உயிர்த்த கிறிஸ்து நண்பர்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் உயிர்த்த ஆண்டவர் ஆலயமானது தனது ஆன்மீக பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. கடவுளின் கருணையும் நம் அனைவரின் ஒத்துழைப்பும் கொண்டு நமது ஆலயமானது 50 வருடங்களாக வளர்ந்து வந்திருக்கிறது. இதனை நாம் பொன்விழா ஆண்டாக கொண்டாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதோடு மென்மேலும் பல்வேறு பொன்விழாக்களை காண நம் இதே அன்பும் நல்ல ஜெபமும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த இனிய நாளில் நமது பாசமிகு பங்கு தந்தை அருள்பணி அருள்ராஜ், உதவி பங்கு தந்தை அருள்பணி ராபின்சன், க்ளூனி சகோதரிகள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள், அனைத்து பக்த சபைகள், பலிபீட சிறுவர்கள், இளையோர் குழு, நம் ஆலயத்தின் அன்பு பங்கல் மக்கள் அனைவரையும் எங்கள் உயிர்த்த கிறிஸ்து நண்பர்கள் குழு சார்பாக மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த விழா ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தும் நாளாகவும் சமூக உறவுகளை வலுப்படுத்தும் ஓர் ஆசீர்வாத தருணமாகவும் அமையட்டும். இவ்விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். உயிர்த்த ஆண்டவர் நம் அனைவரையும் அருளால் ஆட்கொண்டு நமது ஆலயத்தை இன்னும் வளர செய்வாராக. நன்றி, வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். ஒளி இறைவன். ஒளி வரும் இடத்தில் இருள் மறைந்துவிடும். இந்த ஒளி நம் விழாவின் வழிகாட்டி, நம் சமூகத்தின் ஒற்றுமையான சின்னம். இப்பொழுது இந்த விழாவின் ஒரு புனித தொடக்கமாக குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வை நடத்துகின்றோம். இதனைத் தொடர்ந்து பொன்விழா ஆண்டின் ஒளி நம் மக்கள் மேல் பரவ இறைவனிடம் வேண்டி நம் காணும் இந்த விளக்கை ஏற்படும். இப்பொழுது ஒளியை ஏற்றுக நம் பங்கு தந்தை அருள்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். உதவி பங்கு தந்தை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். க்ளூனி அருள் சகோதரி சுப்பீரியர் சிஸ்டர் மேடைக்கு அழைக்கின்றோம். பங்கு பிறை துணைத் தலைவர் சார்பாக திரு தாமஸ் அவர்களின் அனைவரும் கைகூட்டி நன்றி. இப்பொழுது நம்முடைய பதாகையை வெளியிட போகிறோம்.
ஒரு பதாகை. அது வெறும் துணி அல்ல, அது ஒரு வரலாறு, ஓர் அடையாளம், நம் பயணத்தின் ஒளிவிளக்கு. 50 ஆண்டுக்கான நமது ஆலயத்தின் பயணத்தை குறிக்கும் முக்கிய தருணம். இந்த நாளில் மகிழ்ச்சியும் மறக்க முடியாத நினைவுகளையும் நம்பிக்கையின் நிறங்களோடு வார்த்தைகளால் பொறிக்கப்பட்டதுதான் இந்த பொன்விழா ஆண்டு பதாகை. இப்போது அலங்கரிக்கப்பட்ட பதாகை, அதாவது கோல்டன் ஜூப்ளி பேனர், நமக்கு காட்சிப்படுத்த நமது பங்கு தந்தை அருட்பணி அருள்ராஜ் அவர்களை வரவேற்கிறோம். பெரும் பலூனை பறக்கவிடலாம். இப்பொழுது ஜூப்ளி ஆண்டின் மாதாந்திர நிகழ்வு மற்றும் அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி அங்கு நடைபெறும் இந்த வினோத விளையாட்டின் விழாவின் சிறிய குறும்படம் காட்டப்படுகிறது.
எல்லாம் நீங்கள் எனக்காக செய்வீர்கள் என்று நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்களோடு என்றும் நிலைத்திருக்கிறது. இப்பொழுது வருகிற செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெறவிருக்கும் வினோத விளையாட்டில் அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் ரைமன் அவர்கள் பகிர்ந்து அனைவருக்கும் மாலை வணக்கம். நம் பங்கில் ஒரு கோலாகலமான மற்றும் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் சேர்ந்து ஒரு நாளை செலவிட நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆம், நமக்கு சுவையான மற்றும் பல்வேறான வகையான சாப்பாடு மற்றும் வித்தியாசமான விளையாட்டுகள், அதிர்ஷ்ட குழுக்கள் என பல பழுதுபோக்கான விஷயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நமது ஆசி கார்னிவல் 2025 எனப்படும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு குடும்ப திருவிழாவை நம் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, பங்கு பேரவை இவர்களுடன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிரசன்ட் கிரைஸ்ட் இணைந்து மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் செய்து வருகின்றோம். நீங்கள் இப்பொழுது ஏரியை பார்த்தபடி மிக வித்தியாசமான விளையாட்டுகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து அன்று உங்களுக்காக கொண்டு வர உள்ளோம். வரும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி காலை 9 மணி முதல் 7 மணி வரை நம் பங்கு வளாகத்தில் நடைபெறும். இந்த கார்னிவல் மூலம் வரும் பணமானது நமது பங்கின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட உள்ளது. அனைவரும் குடும்பத்துடன் நண்பர்களுடன் சேர்ந்து மகிழ்வோம். அனைவரும் வருக, வந்து மகிழ்க. இப்பொழுது ஆசி கார்னிவலின் டோக்கன் நமது பங்கு தந்தை வெளியிடுகிறார். ஒரு நடுவில் வராரு. இந்த டோக்கனை பெற்றுக்கொள்ள விநாயகர் வருகிறார். விநாயகர் மேடைக்கு வருவார். அடுத்த நிகழ்வாக இந்த மாதம் பிறந்தது மட்டும் இல்லை, நம்ம பங்கு தந்தையை பிறந்துவிட்டார். அந்த மாதத்தின் முதல் நாளாக
இன்று நிறைய பங்கு மக்கள் இல்லாத நாளும் அவர் கேட்க இன்று நாங்கள் கொண்டாடவிருக்கும் அவர் பிறந்தநாள். ஸோ பங்கு தந்தை பிறந்தநாளை கொண்டாட கேக் வெட்டி கொண்டாட போகிறோம். அதுக்கு முன்பாக அவரை பற்றி சில விஷயம். இன்றைய 50ஆம் ஆண்டு ஆலய விழா என்னும் அற்புத நாளில் நம்மை மேலும் மகிழ்ச்சி அடைய செய்கிற இன்னொரு இனிய நிகழ்வை கொண்டாட போகிறோம். ஆம், நம் பங்கு தந்தையின் பிறந்த நாள். ஆண்டவர் நமக்கு தந்த அருமையான ஆசீர்வாதமானவர் அவர்கள் இல்லாமல் நாம் திருச்சபையின் பயணம் சாத்தியமாக முடியாது என்றே கூறலாம். இப்போது நம் பாசமிகு பங்கு தந்தை அருள்பணி அருள்ராஜ் அவர்களை பிறந்த நாள் கேக் வெட்டி அனைவருக்கும் ஆசீர்வாதம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நான் இப்போ இந்த வாரத்தில் சுற்றுலா வந்தேன். ஏன்னா எல்லாரும் இருக்கும் எல்லாமே ஊற்று அவுட் போய் எல்லாரும் இருக்கும். இன்றைக்கி எடுக்கணும்னா நீங்கள் எல்லாம் இன்னொரு நாள் வரணும். உடையும் பண்ணிட்டு ஆல்ரெடி நிறைய உடையதான் இருக்கு. அதுக்கு
தந்தை அவர்களை ஜூப்ளி கொண்டாட்டத்தை பற்றியும் மற்றும் அடுத்த மாதம் 14ஆம் தேதி நடக்க இருக்கின்ற வினோத விளையாட்டு நிகழ்வு பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பர்களே, இன்றைய நிகழ்வை மிக அருமையாக திட்டமிட்டு தயாரித்து அருமையாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற நமது உயிர்த்த கிறிஸ்துவின் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ரிசன் கிரைஸ்ட் குழுவினர் அனைவருக்கும் முதல்ல ஒரு பலத்த கடவுளை கொடுத்து நன்றியை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்வோம். My dear friends, you have done a very good job. Well begun, half done என்று சொல்லுவார்கள். நமது ஜூப்ளி விழா கொண்டாட்டம் மிக சிறப்பாக நடைபெறும் என்பதில் சந்தேகமே இல்லை. அடுத்ததாக இந்த பேனர்ல போடப்பட்டிருக்கிறது போல செப்டம்பர் மாதம் எந்த தேதி? 14ஆம் தேதி. ஞாபகத்தில் வச்சுங்க. யார் வீட்லயும் காலை உணவு மதிய உணவு தயாரிக்க கூடாது. எல்லாரும் கோயில்ல தான் சாப்பிடணும். ஆனா டோக்கன் வாங்கிக்கணும். அதுக்குரிய டோக்கன். ஓகே, ஆமா. ஆகையினால இந்த நாட்களிலே இதற்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான விதத்தில் விளையாட்டு போட்டிகளும் விளையாட்டுகளும் உணவு வகைகளும் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. ஆகவே அந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற நாள். நேர்மையாளரின் கூடாரங்களில் மகிழ்ச்சியின் பேரொளி ஒழித்து கொண்டிருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம் விவிலியத்தில். அதனால நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்பதற்கு தான் இந்த ஜூப்ளி விழாவே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இங்க அந்த ஸ்லைட் கொஞ்சம் மாத்துங்க. ஜூப்ளி ஆண்டின் பொருள் என்ன தெரியுமா? நம்ம திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற 2025ஆம் ஆண்டு ஜூப்ளி ஆண்டின் தீம் என்ன? எதிர்நோக்கின் திருப்பயணிகள். எங்க ஒருத்தரும் காணோம், அதை மாத்துங்க. எதிர்நோக்கின் திருப்பயணிகள். அன்பர்களே, நாம் பயணிகள் என்பதை நினைவு கூறுவோம். அப்படின்னா ஒரே இடத்துல முடங்கி போய் இருக்கிறவங்க இல்ல, நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறோம். விண்ணகத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறோம். தனியாக நாம் பயணம் செய்யல. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, நம்மோடு எல்லாம் வல்ல இறைவன் இருக்கிறார். நம்மோடு நமது பாதுகாவலர் உயிர்த்த கிறிஸ்து இருக்கிறார். அன்னை மரியாள், வானதூதர்கள், புனிதர்கள் இருக்கிறாங்க. முக்கியமாக நம்மோடு இருக்கிற பங்கு மக்கள் ஒவ்வொருவரும் வெறும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல, இந்த பங்குல இருக்கிற எல்லா மக்களும். இதுதான் ஒருங்கிய ஒன்றாக இணைந்து செல்லுகிற பயணம். இந்த உணர்வை தான் நம்ம வரவழைத்துக் கொள்ள வேண்டும். நாம் மக்கள் கண்டிப்பா நாம் ஒன்றாக இணையணும். கடவுள் நம்மோடு இருக்கிறாரு, நாம் ஒருவரோடு இருக்கிறோம். ஆனால் இன்னும் எத்தனை இந்து மற்ற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. ஏழைகள், எளியவர்கள், எவ்வளவு வியாபாரிகள், எல்லாரோடும் இணைந்து செல்லுகிற இந்த திருப்பயணம். அதுதான் முதல் வார்த்தை, திருப்பயணிகள்.
இரண்டாவது எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நாம். இந்த எதிர்நோக்க மறக்கவே கூடாது. அதுதான் நமக்கு புத்துயிர் தரக்கூடியது, உத்வேகத்தை அளிக்கக்கூடியது, உற்சாகத்தை தரக்கூடியது. வாழ்க்கையில மேடு கொண்ட கொண்டு கீழே விழுவோம், மீண்டும் எழுந்திருப்போம். ஆனா அந்த நம்பிக்கை, அந்த எதிர்நோக்கு நமக்கு இருக்கும் என்றால் காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கிற உலகத்தை நம்ம வெறுக்கல, கண்டிப்பா இவங்க எல்லாரையும் அரவணைச்சு நம்ம பயணிகளாக செல்லுகிறோம். கீழே விழுந்தா அவங்கள தூக்கி விடணும், அடிச்சு நொறுக்க கூடாது. இதுதான் திருச்சபை நமக்கு கற்பிக்கிற பாடம், ஆண்டவர் விரும்புவது. அதையினால காண்கிற உலகம் தேடல, நம்ம மாறாக காணாத பரலோகம், நம்ம கண்ணால பார்க்கல, ஆனா நம்ம நம்புறோம். அதுதான் நமது நம்பிக்கை, அதுதான் நமது எதிர்நோக்கு. சரிங்களா? கிறிஸ்து நம்மோட இருக்கிறாரு என்ற அந்த நம்பிக்கை. ஆகையினால நம்ம எதிர்நோக்கி பயணிகள் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு வலியுறுத்துகிறது. ஒன்றாக பயணிப்போம். நமது பங்கு ஜூபிலி ஆண்டை கொண்டாடுகிறது. ஒவ்வொரு மாதம் ஒரு குழு தயாரித்து மிக சிறப்பாக அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கடனை நிறைவேற்ற வேண்டும். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், ரிசன் கிரைஸ்ட் அவங்க சிறப்பாக நம்மை வழி நடத்துகிறார்கள். அடுத்த மாதம் மரியாதை சேனை வின்சென்ட் பால் சபை செப்டம்பர் மாதம். இந்த நாளிலிருந்து அவங்க தயாரிகள் தொடங்கணும். தயவுசெய்து வின்சென்ட் பால் சபை மரியாதை சேனையினர் உதவி பங்கு தந்தையரோடு சேர்ந்து தயாரிக்குமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனடியாக நம்ம அடுத்த நிகழ்வுக்கு ஜபலம் முடிச்ச பிற்பாடு ஒரு நன்றியை முடிந்த பிற்பாடு உணவு அந்த நேர்ச்சி உணவுக்கு நாம் செல்லுவோம். ஓகே, வருகிற செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி கொண்டாட்டத்தின் நாள் ஞாபகத்தை வச்சு மீண்டும் இதை நான் நினைவுபடுத்துகிறேன். God bless you all. Thank you, Father. இன்று நண்பர்கள் தினம், ஃப்ரெண்ட்ஷிப் டே நம்ம செலிப்ரேஷன் பண்ணோம். இந்த இன்னொரு விதம் நம்ம பார்க்கிறோம். தமிழக கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் சார்பாக ஆகஸ்ட் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து 20 தினம் இந்த யூத் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ நம்மளுடைய இளைஞர்கள் இந்த ஒரு ஆண்டு காலம் செய்த அனைத்து பணிகளும் இப்போ ஏரியா நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்துக்கிட்டு நம்ம உணவுக்கு செல்வோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ரிசன் கிரைஸ்ட் அமைப்பினர் உறுப்பினர்கள் அனைவரும் வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கொள்வோம். இந்த நிகழ்வு முடிந்தவுடன் மற்றவர்கள் உணவு செல்லட்டும். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ரிசன் கிரைஸ்ட் ஒரு போட்டோ எடுத்துக்கொள்ளலாம். அவங்க தலைவர் மூலம் செயலர் உதவி பண்ணி தந்தை இப்போது பிரைமரியில் நம்மளுக்கு உணவு இருக்கிறது.